ரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலக கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் கொடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலக கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் கொடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. ரட்சகர் இயேசுவை. ரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கதவு திறக்கப்பட வேண்டியவர்களுக்கு கதவு திறக்குமானால் நமக்கு தேவையானதை எல்லாம் கர்த்தர் தருவார். தேவையானவர்களுக்கு கதவு திறக்குமானால் நமக்கு தேவையானதை எல்லாம் தேவன் என்ன செய்வார்? நமக்கு தருவார். தேவையில்லாதவர்களுக்கு ஒரு நாளும் நம்முடைய கதவு என்ன செய்யக்கூடாதுன்னா திறந்துடக்கூடாது. கதவு திறக்கிறது அப்படின்னா அனுமதிக்கக்கூடாது. தேவையில்லாதவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம அனுமதிச்சிடவே கூடாது. தேவையில்லாதவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அனுமதிச்சிடவே கூடாது. தேவையானவர்களுக்கு நம்முடைய கதவு திறக்குமானால், இல்லை தேவையானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிச்சோமானால் நமக்கு தேவையானதை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு கொடுப்பார். சுனேமியால் தேவையான நபருக்கு வாசலை திறந்தார். சுனேமியால் தேவையான நபருக்கு என்ன செஞ்சா? வாசலை திறந்தா. அந்த ஊரில் எவ்வளவோ ஜனங்க வந்து போனாங்க, எவ்வளவோ ஜனங்க இருந்தாங்க, எத்தனையோ ஜனங்க வாழ்ந்தாங்க. எல்லாருமே தேவ மனிதர்கள் தான். ஆனால் எவ்வளவோ தேவ மனிதர்கள் இருந்தாலும் அவள் எல்லாருக்கும் என்ன செய்யலைன்னா கதவை திறக்கலை. எல்லாரும் என்ன செய்யலை? கதவை திறக்கலை. கதவை திறக்கிறது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் சிலரை நம்ம அனுமதிக்கணும், சிலரை நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. சிலரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும், சிலரை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னா அனுமதிக்கக்கூடாது.
அப்போது அனுமதிக்கக்கூடாத நபருக்கு இந்த சூனியமேல் என்ன செய்யலைன்னா வாசலை திறக்கவே இல்லை, வாசலவை திறக்கவே இல்லை. ஆனால் தேவையான ஒரு சரியான நபருக்கு அவள் வாசலை திறந்தார் இல்லையா? அதான் 8வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கிறோம். 4:2 ராஜாக்கள் 4:8 நம்ம வாசிச்சோன்னா, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வாசலை என்ன செய்கிறா, தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறா. தங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன செய்கிறான்னா அனுமதிக்கிறா. வாசலை யாருக்கு திறக்கிறான்னா, ஸோ அந்த எலிசாவுக்கு வாசலை என்ன செய்கிறா, அவள் திறக்கிறா. அப்போ எலிசாவுக்கு அந்த வாசலை திறந்தது மட்டும் இல்லை, ஒரு புதிய வாசலை அவள் உருவாக்கி தான் வீட்டுக்குள்ளே யார் அனுமதிச்சா, தங்கள் வாழ்க்கையில் யார் அனுமதிச்சாங்கன்னா ஒரு சரியான ஒரு தேவ மனிதனை என்ன செஞ்சா, இவள் அனுமதிச்சா. ஒரு சரியான தேவ மனிதனை அனுமதிச்சா. இதனுடைய விளைவு என்ன, அவள் வாழ்க்கையில் என்ன தேவையோ இந்த தேவைகள் எல்லாம் தேவன் என்ன செய்கிறான்னா அவளுக்கு கொடுக்குறார். அப்போ எத்தனையோ பேர், இந்த அடுத்த வசனம் கூட நல்ல வார்த்தை, அடுத்த வசனம் கூட அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போது எல்லாம் அங்கே வந்து என்ன செய்வான்னா தங்குவான். அப்போது எலிசா எப்பப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் அந்த வாசல் என்ன செய்யிருக்கு, இந்த சூனியாமுடைய வாசல் கதவு திறந்துருக்குது. யாருக்கு? வர வேண்டியவர்கள் மாத்திரம் என்ன செய்யணும், இந்த வீட்டுக்குள்ளே வரணும். எவ்வளவோ பேர் இருந்தாலும், எவ்வளவோ தெரிஞ்சவங்க இருந்தாலும், சொந்த பந்தங்கள் இருந்தாலும், சாதி ஜனங்கள் இருந்தாலும், வர வேண்டியவர்கள் என்ன செய்யணும், என்னுடைய வீட்டுக்குள்ளே வரணும். எங்கள் வாழ்க்கையில் யார் வரணுமோ, எங்கள் குடும்பத்துக்குள்ளே யார் வரணுமோ அவங்க தான் என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி அவள் வாசலை என்ன செய்கிறா, அவள் திறக்கிறா இல்லையா? 1 ராஜாக்கள் 17 கூட நம்ம இதை கவனித்தோம்னா, 1 ராஜாக்கள் 17 கூட சாரிபாத் விதவை என்ன செய்கிறன்னா அங்கே வாசலை திறக்கிறான். 9வது வசனத்திலேருந்து நீ எழுந்து 10வது வசனம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது இருந்தால் கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரம் எனக்கு கொண்டு வா என்றான். அவன் போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் என் கையிலே கொண்டு வேணும். அடுத்த வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் ஆயத்தப்படுத்தி ஆனாலும் பண்ணி கொண்டு வா என்றான். கட்டளையிடுகிற வரைக்கும் என்று என்றான். அவள் போய் செய்தால் அவளும் இவனும். இப்போ எத்தனையோ பேர் அங்கே இருந்தாலும் இந்த வீட்டில் என்ன யாருக்கு வாசல் திறக்குதுன்னா எலியாவுக்கு என்ன திறக்குது வாசலுங்க. இந்த சாரிபாத் விதவை என்ன செய்கிறன்னா இந்த எலியாவுக்கு வாசலை திறக்கிறான். எலியாவுக்கு வாசலை திறக்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் அவள் என்ன செய்யலைன்னா வாசலை திறக்கலை. இது வரைக்கும் அவள் வாசலை திறக்கவே இல்லை. அவள் யாருக்கு வாசலை திறக்கிறா? தேவ மனுஷனாகிய எலியாவுக்கு வாசலை என்ன செய்கிறான்னா திறக்கிறார். தேவ மனுஷனாகிய எலியாவுக்கு வாசலை என்ன செய்கிறார்? திறக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளவோ ஜனங்க இருக்கலாம். ஆனால் யாருக்கு வாசலை திறக்கணுமோ அவர்களுக்கு தான் என்ன செய்யணும்? வாசலை நம்ம திறக்கணும். யாருக்கு வாசலை அவங்களுக்கு தான் வாசலை திறக்கணும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 கூட நம்ம வாசிச்சோன்னா, லூக்கா 10:38 பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ
அப்படின்னா இப்போது ஆண்டவராக இயேசுவுக்கு இந்த மார்த்தாள் என்ன செய்கிறாங்கன்னா வாசலை திறக்கிறாங்க இல்லையா. அந்த ஊரில் எவ்வளவோ பேர் போகிறாங்க, எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அவள் என்ன செய்யலை, வாசலை திறக்கலை. யாரையும் தங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கலை, யாரையும் தன் வீட்டுக்குள்ளே என்ன செய்யலை, அனுமதிக்கலை. யோவான் 11 கூட இருக்குது இல்லையா. யோவான் 11 கூட என்ன இருக்குது, யோவான் 11:1-2 பார்த்தீங்கன்னா, மரியாளும் மார்த்தாளும் லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். பூசி துடைத்தவள் இந்த மரியாளே. லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது சகோதரிகள், ஆண்டவரே சொல்ல, இப்போ யாரை வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்க, யாருக்கு வாசலை திறக்க விரும்புகிறாங்கன்னா, எத்தனையோ மருத்துவர்களுக்கு வாசலை திறக்கலை. யாருக்கு தான் வாசலை திறக்க விரும்புகிறாங்கன்னா, ஆண்டவருக்கு தான் வாசலை திறக்க விரும்புகிறாங்க. அப்போ யாரை அழைச்சிருக்கலாம், உடம்புக்கு சரியில்லை உடனே வேறு யாரையோ அவங்க அழைச்சிருக்கலாம், யாருக்கு வாசல் அவங்க திறந்து வச்சிருக்கலாம். அவங்க சொன்னாங்க, எத்தனை காரியம் நடந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நான் யாருக்கு வாசலை திறக்க மாட்டேன், அடுத்தவர்களுக்கு வாசலை என்ன செய்யவே மாட்டேன், நான் திறக்கவே மாட்டேன். வாசலை யாருக்கு நாங்கள் திறக்கணுமோ அவர்களுக்கு தான் நான் என்ன செய்வேன், வாசலை திறக்குமேன்றதில் மார்த்தாளும் மரியாளும் உறுதியாக இருந்தாங்க இல்லையா. எத்தனையோ பேர் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி எவ்வளவோ ஆறுதல் படுத்த வந்திருந்தாலும், இப்போ 20வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மார்த்தாள் போனாலும் இயேசு கூட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டேன், சகோதரன் மறைச்சிருக்க மாட்டேன். இதே கருத்தை 27லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரியாளும் போய் என்ன செய்கிறாங்க, அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நீர் இங்கே இருந்திருந்தான் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மறைச்சிருக்க மாட்டான் இல்லையா. இப்போ உடனே இயேசுனே சொல்கிறார், சரி வாங்க போகலாம் அப்படின்னார். இப்போ யாருக்கு வாசல் திறக்குது, இயேசுவுக்கு வாசல் என்ன செய்யுது, அங்கே திறக்குது இல்லையா. எத்தனையோ பேர் அங்கே ஆறுதல் படுத்த வந்தாங்க. என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒருத்தர் என்ன செய்யலவங்க, அவங்க தெரியும், என் சகோதரன் செத்தாலும் சரி, அழுகி போனால் கூட சரி, என்ன செய்ய மாட்டேன், அடுத்தவர்களுக்கு தேவையில்லாத நபர்களுக்கு வாசலை திறக்கவே மாட்டேன்றதில் மார்த்தாளும் மரியாளும் உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது, சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சில பேர் என்ன செஞ்சிடவே கூடாது, அனுமதிச்சிடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சில பேர்களை அனுமதிச்சிடவே கூடாது. அப்படி அனுமதி நடக்கும், நான் கிடைச்ச சொல்கிறேன். அப்போ அனுமதிக்கவே கூடாது. இப்போது சுனியமையில் பார்த்தோம், வாசலை யாருக்கு திறக்கணுமோ அவனுக்கு திறந்தான் இல்லையா. சாரிபாத் விதவையை பார்த்தோம், யாருக்கு வாசலை திறக்கணுமோ அவங்களுக்கு வாசலை திறந்தா. மார்த்தாள் மரியாளை பார்க்குறோம், யாருக்கு வாசலை திறக்கணுமோ அவர்களுக்கு வாசலை திறந்தாங்க. அப்போ அந்த வாசலை திறக்கும்போது என்ன உண்டாகுது அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் தேவையானவைகளை தேவன் என்ன செய்கிறார்னா இவர்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு, இப்போ சூனியமையாளுக்கு என்ன தேவை என்பதை இப்போ அறிஞ்சு என்ன செய்கிறான், அவளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு குழந்தை தேவை. யாருக்கு, சூனியமையாளுக்கு ஒரு குழந்தை தேவை. அப்போ அந்த குழந்தை எப்போ வருது அப்படின்னு, எப்போ கொடுக்கப்படுது அப்படின்னா, அவள் வாழ்க்கையில் யாரை அனுமதித்தாலோ, அனுமதிக்க வேண்டியவர்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே, அவங்க வீட்டுக்குள்ளே அனுமதிக்கும் போது தான் என்ன கிடைக்குது, இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சோ அந்த தேவையை தேவன் என்ன செய்கிறார், அந்த அனுமதிக்கிற நபர்கள் மூலமாக கொடுக்கிறார். சில நபர்கள் அனுமதிக்கிறதை கொடுக்கவும் முடியும், சில நபர்கள் அனுமதிக்கிறதை கெடுக்கவும் முடியும். சில நபர்கள் அனுமதிக்கிறதை கொடுக்கவும் முடியும், சில நபர்கள் அனுமதிக்கிறதை கெடுக்கவும் முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கவும் முடியும், சில நபர்கள் ஆண்டவர் அனுமதிக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் முடியும். அப்போ ஆண்டவர் அனுமதிக்கிற ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்தை, கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை அனுமதிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கி ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம யாரை அனுமதிக்க வேண்டுமோ அவர்கள் தான் என்ன செய்யணும், நம்ம அனுமதிக்கணும்.
அனுமதிக்கணும். அப்போ எத்தனையோ பேர் சுனியமேல் இருந்தாலும் அவள் என்ன செஞ்சான்? யாரையுமே அவள் அனுமதிக்கலை. அவள் என்ன செஞ்சான்? ஒரு சரியான நபரை, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறத அனுமதிக்கிற நபரை என்ன செஞ்சான்னா அவள் வாசலை திறந்து வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் அந்த நபர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படி வரும்போது என்ன உண்டாகுது? இத்தனை வருஷமாக அவளுக்கு என்ன தேவை இருந்துச்சோ அந்த தேவை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவளுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்கிறார், தேவையில்லாததை கொடுக்கல. அவளுக்கு என்ன தேவையோ அவளுக்கு என்ன செய்கிறார்? அதை கொடுக்கிறார். இப்போ சாரிபாத் விதவை வீட்டுக்கு வந்தால் சாரிபாத் விதவைக்கு என்ன தேவை? அவளுக்கு மாவும் எண்ணெயும் தேவை. யாருக்கு? சாரிபாத் விதவைக்கு மாவும் எண்ணெயும் தேவை இல்லையா? சாரிபாத் விதவைக்கு என்ன தேவை? எண்ணெயும் மாவும் தேவை. இப்போ இந்த நீங்கள் வாசலை திறக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த 1 ராஜாக்கள் 17 கூட நீங்கள் பின்பக்கம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், அந்த 17 கடைசி பக்கத்தில் தன் மேல் வீட்டுக்குள் மேல் வீட்டு அறைக்கு தன் மேல் வீட்டுக்குள் அவனை கொண்டு போய் அப்படின்னு இருக்கும். தன்னுடைய மேல் வீட்டுக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னா அவனை கொண்டு போய் கிடது தான் என்று சொல்லி எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அப்படின்னா இப்போ எலியாவுக்கு யார் வாசலை திறந்துருக்கிறான்னா சாரிபாத் என்ன செஞ்சுருக்கிறாங்க? வாசலை திறந்துருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அந்த ஊரில் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்கிறாங்க, அவருடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் இருந்தாலும் அவள் என்ன செய்ய இது வரைக்கும் யாரையுமே அந்த மேல் வீட்டு அறையை யாருக்குமே அவள் திறக்கலை. மேல் வீட்டு அறையை யாருமே அவளை திறக்கலை. அப்போ வேலை திறக்கிறா எலியாவுக்கு அவள் என்ன செய்கிறான்னா அந்த வாசலை அவள் திறக்கிறா. இந்த எலியாவுக்கு வாசலை திறக்கும் போது அவள் வாழ்க்கையில் என்ன உண்டாகுது? அவளுக்கு என்ன தேவை? அவளுக்கு என்ன தேவை? எண்ணெயும் மாவும் தேவை. எண்ணெயும் மாவும் தேவை. அப்போ இன்னொரு சொல்ல போனால் பொருளாதாரங்கள் அவருடைய வாழ்க்கையில் தேவை இல்லையா? பொருளாதாரோட வாழ்க்கையில் தேவை. அப்போ அந்த பொருளாதாரத்தை தேவை இருக்கும்போது என்ன உண்டாகுது? ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபர்களை ஏற்றுக்கணும். அதாவது யாருக்கு வாசலை திறக்கணுமோ அவர்களுக்கு வாசலை திறந்ததுனால இப்போ என்ன கிடைக்குது? அவளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையானதை தேவன் என்ன செய்கிறார்? அப்போ தான் அனுமதிக்கிறார். எப்போ அனுமதிக்கிறார்? தேவையானவர்களுக்கு வாசல் திறக்கும் போது தான் அனுமதிக்கிறார். அது யார்? இது சாரிபாத் விதவை. 3 யாரை சொன்னோம்? மார்த்தாள் மரியாதை சொன்னோம். இப்போ அவங்களுக்கு என்ன தேவை? நாங்கள் பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கிறோம், நாங்கள் இழந்து போனதை என்ன செய்யணும்? எங்களுக்கு நீங்கள் தரணும்னு கேட்குறாங்க. நான் இழந்து போனதை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இழந்து போனதை எப்போ தந்தாங்கன்னா யாருக்கும் வாசலை திறக்கலை, அவருக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா வாசலை திறக்கிறாங்க. யாருக்கு? ஆண்டவராகிய இயேசுவுக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசுவுக்கு வாசலை திறக்கும் போது என்ன உண்டாகுது அப்படின்னா எதை அவங்க இழந்தாங்களோ அதை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கிறார் இல்லையா? 40:41 நம்ம வாசிச்சோன்னா, யோவான் 11:40-41 நம்ம வாசிச்சோன்னா, இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று என்றான். அப்பொழுது எடுத்து போட்டார்கள். கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று சொன்னார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இப்போ இவங்களுக்கு என்ன அனுமதி என்ன கிடைச்சிச்சு? எதை இழந்தாங்களோ அவங்க இழந்த போனதை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ சிலர் அனுமதிக்கும் போது என்ன நடக்குது? என்ன தேவையோடு பல வருஷமாக இருக்கிறோமோ அந்த தேவைகள் என்ன செய்யப்படும்? நிறைவேற்றப்படும். சிலரை வாழ்க்கையை நம்ம அனுமதிக்கும் போது நம்முடைய பல வருடமாக இருக்கிற தேவைகள் என்ன செய்யப்படும்? நிறைவேற்றப்படும். ரெண்டாவது என்ன சொன்னோம்? ஸோ நம்முடைய பொருளாதார தேவைகள் என்ன செய்யப்படும்? நிறைவேற்றப்படும். ரெண்டாவது தற்போதைக்கு என்ன செய்ய போகுதுன்னா ஒரு பாதிப்பு என்ன செய்ய போகுது? இப்போ அவளுக்கு தேவையோடு இருக்கிறார். யார்? தற்போதைக்கு சாரிபாத் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தேவையோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த தற்போதைய தேவைகளையும் தேவன் என்ன செய்கிறார்னா அவர்களுக்கு நிறைவேற்றி தரார். நம்மளுக்கு தேவையானதை தேவன் தரார். மூணாவது என்ன? எதிர்காலத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கணும், நான் இழந்து போனதை எல்லாம் எங்களுக்கு தரணும்
வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆண்டவராகிய வாசலை திறக்கும் போது தான் அவங்க இழந்து போனதை எல்லாம் தேவன் என்ன செய்கிறார்னா அவர்களுக்கு கொடுக்கிறார். சுனியம் இருந்தாலும் சரி, சாரிபாத்தி விதவையானாலும் சரி, மார்த்தாள் மரியாளானாலும் சரி, இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு தேவையானதை ஆண்டவர் எப்போ கொடுத்தார் அப்படின்னா தேவையானவருக்கு வாசலை திறக்கும் போது தான் கொடுத்தார். தேவையானவுக்கு வாசலை என்ன செஞ்சார்? திறக்கும் போது தான் அவர்களுக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவர்களுக்கு கொடுத்தார். யாருக்கு தேவை? சுனியமேலுக்கு ஒரு தேவை இருக்குது, சாரிபாத்துக்கு ஒரு விதவைக்கு ஒரு தேவை இருக்குது, மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த தேவையானவைகளை எப்போ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா தேவையானவர்களுக்கு அவங்க வாசலை திறக்கும் போது தான் அவர்களுக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி சரியான நபர்களுக்கு தேவையான நபர்களுக்கு நம்ம வாசலை திறப்போமானால் நிச்சயமாக நமக்கு தேவையானதை தேவன் என்ன செய்வார்னா நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் பிழையனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத நபருக்கு என்ன செஞ்சிட்டான்னா வாசலை திறந்துட்டான் இல்லையா? தேவையில்லாத நபருக்கு வாசலை திறந்துட்டார். என்னாக 23 ஸோ பிழையம் என்ன செஞ்சார்னா தேவையில்லாத ஒரு நபருக்கு வாசலை என்ன பண்ணிட்டார்? திறந்துட்டார். தேவையில்லாத நபருக்கு ஒரு வாசலை திறந்துட்டார். 6வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகம 23:6 பார்த்தீங்கன்னா 23 22 22:7 அது 6 அது மேலே இருக்கிற வசனம் சேர்த்தபடி 5 இப்போ மோவாப்பின் ராஜாவிக பாலாக் என்ன செய்கிறான்னா பிழையாமை அழைத்து வர வேண்டிய பாலாக்குடைய பிரபுக்களை எல்லாம் என்ன செய்கிறான்? அனுப்பி விடுறான் இல்லையா? இவங்க போகிறாங்க. வாசிக்கலாம். வந்திருக்கிறது இல்லை, அவர்கள் பிழையாமிடத்தில் போய் அப்படி இருக்கா அவர்கள் இங்கே தங்கி இருங்கண்ணா, ராத்திரிக்கு இங்கே என்ன செய்யுங்க போதும். இப்போது யாருக்கு இவன் வாசலை திறக்கிறான்னா மோவாப்பின் பிரபுக்களுக்கு என்ன செய்கிறான்? வாசலை திறந்தான். சுனியமேல் யாருக்கு வாசலை திறந்தாங்க? எலிசாவுக்கு வாசலை திறந்தாங்க இல்லையா? தேவனுடைய மனுஷனுக்கு வாசலை திறந்தாங்க. சாரிபாத் விதவை யாருக்கு வாசலை திறந்தாங்க? எலியா தீர்க்கதரிசிக்கு வாசலை திறந்தாங்க. மார்த்தாள மரியாதை யாருக்கு வாசலை திறந்தாங்க? ஆண்டவராகிய இயேசுவுக்கு வாசலை திறந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வாசலை திறந்ததை போல இங்கே பிழையாமுக்கு என்ன செய்கிறார்? ஒருத்தருக்கு வாசலை திறக்கிறான். இவங்க யார்? மோவாப்பின் பிரபுக்கள், மோவாப்பினுடைய பிரபுக்கள். அப்போ அந்த மோவாப்புடைய பிரபுக்களை அனுமதிச்சனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா பிழையாமுக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்பை என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு, அவனுக்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்துடுச்சு இல்லையா? என்னாக 33 அந்த பாதிப்பை என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியலையா? 33 34 என்னாக 33 34 31 என்னாக 31 31:8 அந்த மோவாபியுடைய பிரபுக்களை எல்லாம் கொன்று போட்ட பின்பு 5 ராஜாக்களாகிய பேயோரின் குமாரனாகிய பீலையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் அப்படின்னு இல்லையா? ஏன் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு இவனுக்கு வந்துச்சு அப்படின்னு, ஏன் இவ்வளோ பெரிய தேவையில்லாத பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்ல முடியுது என்னென்னா, தேவையில்லாதவர்களுக்கு என்ன திறந்துட்ட? கதவை திறந்துட்ட. தேவையில்லாத நபருக்கு கதவை திறந்ததின் விளைவு என்ன அப்படின்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனையை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தேவையில்லாத நபர்களுக்கு நம்ம என்னைக்கு வாசலை திறக்கிறோமோ, தேவையில்லாத நபர்களை என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறோமோ, நம்ம குடும்பத்துக்குள்ளே அனுமதிக்கிறோமோ, நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறோமோ, அன்றைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கோம், சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதை தேவன் ஒரு நாளும் தடுக்க மாட்டார். எதை? தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது 3 பேரை பார்த்தோம். சுனியமேலை பார்த்தோம்,
சாரிபாத் விதவையை பார்த்தோம், மார்த்தாள் மரியாளை பார்த்தோம் இல்லையா? இந்த 3 பேரும் பெண்களே, இந்த 3 பேருமே ஒரு பெண்கள். இந்த பெண்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சரியான நபர்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், கதவை திறக்கணும் அப்படின்னு தெரியுது இல்லையா? இந்த பெண்கள் அப்படின்றத இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தமாக என்ன சொல்லலாம், சபை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ சபைக்கு என்ன தெரியணும், யாரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும், யாரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும், யாரை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டிய நபர்களும் இருக்கிறாங்க, அனுமதிக்க கூடாத நபர்களும் இருக்கிறாங்க. அப்போ சபைக்கு இன்னைக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ அனுமதிக்க கூடாத ஒரு நபர்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு வேணாலும் இருக்கலாம். இப்போ பிள்ளையம் எதுக்கு அனுமதிச்சாங்க, ஒரு ஆலோசனையை கேட்கறதுக்கு அனுமதிச்சான், ஒரு காரியத்தை அவங்களோட கூட போகிறதுக்கு அனுமதிச்சான், ஒன்று செய்யறதுக்கு அனுமதிச்சான், ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன செஞ்சுட்டா, அனுமதிச்சான். இதனுடைய விளைவு என்ன, தன் ஜீவனே போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை பிள்ளையம் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, சந்திக்க வேண்டியிருந்துச்சு. உயிரே போயிடுச்சு, போக வேண்டிய கூடிய உயிரே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. காரணம் என்னன்னா, நிறைய காரணம் இல்லை, ஒன்று சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும், தேவையில்லாத நபர்களுக்கு வாசலை என்ன செஞ்சிட்டான்னா திறந்துட்டான். ஆனால் 3 பெண்களை பார்க்குறோம், தேவையான நபர்களுக்கு என்ன செஞ்சாங்க, வாசலை திறந்தாங்க. எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும், எவ்வளவோ பேர் இருந்தாலும் கண்டவங்களுக்கு என்ன செய்யவே இல்லை, அவங்க வாசலை திறக்கவே இல்லை, அவங்க வாசலை திறக்கவே இல்லை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கூட முதல் பகுதியை நம்ம கவனிக்கலாம். என்ன முதல் பகுதியில் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 9 பின்பகுதியை பார்த்தீங்கன்னா தப்பித்தல் என்ன செய்கிறாங்க, மறிக்கிறாங்க. 9 10 9 அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரத்தில் தப்பிதல் என்ன செய்கிறாங்க, மறிச்சிடறாங்க இல்லையா? மறித்த உடனே எவ்வளவோ ஜனங்க அங்கே இருக்கிறாங்க, எவ்வளவோ ஒரு ஜனங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பேதுருவை என்ன செய்யுங்க, சீக்கிரமாக நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பேதுருவை என்ன செய்யுங்க, பேதுரு பக்கத்தில் தான் இருக்கிறாரு, என்ன செய்யுங்க, பேதுருவை சீக்கிரமாக என்ன செய்யுங்க, சீக்கிரமாய் தம்மிடத்தில் வரும்படி. எத்தனை வசனம், 38 9 அப்போஸ்தலர் நடபடி 9:38. யோப்பா பட்டணம், பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று. அப்போ எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யலை, யாருக்கும் வாசலை திறக்கலை. யாருக்கு தான் வாசலை திறக்குவேன், பேதுருவுக்கு தான் வாசலை திறப்பேன். ஏன்னா இவர் தான் என்ன செய்ய முடியும்னா, இவருக்கு வாசலை திறந்தால் தான் நாங்கள் இழந்து போன தப்பிதல் என்ன செய்ய முடியும், திரும்ப கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இழந்து போனதை திரும்ப என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அப்போ இழந்து போனதை விடுவதற்கு நம்மளால் இயன்றதெல்லாம் நம்ம செய்யாதாலும் என்ன கிடைச்சிடாது, இழந்து போனவைகள் கிடைச்சிடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டிய சிலரை நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், அனுமதிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டியவர்களை அனுமதிக்கணும். யாருக்கு வாசலை திறக்கணுமோ அவர்களுக்கு தான் வாசலை திறக்கணும். யாருக்கு வாசலை அடைக்கணுமோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், வாசலை அடைச்சிடணும். வாசலை அடைக்க வேண்டியவங்களுக்கு வாசலை அடைச்சிடணும், வாசலை திறக்க வேண்டியவங்களுக்கு வாசலை திறக்கணும். அப்போ வாசலை திறக்க வேண்டியவங்களுக்கு வாசலை அடைக்கிறதுனாலையும், வாசலை அடைக்க வேண்டியவங்களுக்கு வாசலை திறக்கிறதுனாலையும் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கோம், சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறோமா, தேவையில்லாததை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறோமா? தேவையானதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, தேவையில்லாததை பெற்றுக்கொள்ளுவதும் நம்ம கையில் தான் இருக்குது. எதை வச்சு, நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு நம்ம கதவை திறக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு நம்ம கதவை திறக்கிறோம். கதவை திறக்கிறது என்ன அர்த்தம், யாரை நம்ம அனுமதிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்ம அனுமதிக்கிறோம். கண்டிக்கிறதுக்கு, ஆலோசனை சொல்கிறதுக்கு, அறிவுரை சொல்கிறதுக்கு, எனிபடி எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம யாரை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறோம். 2 நாளாக நம்ம 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் அருமையான ராஜா தான், ஆனால் தேவையில்லாத ஒரு நபருக்கு என்ன செஞ்சிட்டான்னா வாழ்க்கையில் கதவை திறந்து கொடுத்துட்டார். தேவையில்லாத நபருக்கு கதவை என்ன செஞ்சிட்டார், திறந்துட்டார். யாருக்கு, யோசபாத் இல்லையா? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொல்லாப்பு செய்கிற அகசியாவோடு கூடிக்கொண்டபடினால் எசியோன் கேபேருக்கு போகிற கப்பலை என்ன செஞ்சிருவேன், முறிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டார். தர்சீசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே அந்த கடைசி வசனம்
சொல்லி நீ அகசியாவோடு கூடி கொண்டபடியினால் அப்படின்னா யாருக்கு வாசலை திறந்துட்ட? தேவையில்லாத ஒரு நபருக்கு என்ன பண்ணிட்ட? வாசலனை திறந்துட்ட யோசபாத். அதனால் உன்னுடைய கப்பலை நான் என்ன செஞ்சிருவேன்? முறிச்சு போட்டுருவேன். தேவையில்லாத இழப்புகளை நீ சந்திக்கணும்னுட்டார். தேவையில்லாத இழப்புகளை நீ சந்திக்கணும். இன்னைக்கு தேவையானதை பெறுவதும் தேவையானதை இழப்பதும் எதில் இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்ம அனுமதிக்கிறோம், நம்ம யாருக்கு வாசலை திறக்கிறோம், யாருக்கு நம்ம வாசலை திறக்கிறோம். 3 பேரை சொன்னோம் வாசலை திறந்தவர்கள் சரியான நபர்களுக்கு. 2 பேரை பார்க்குறோம் தேவையில்லாத நபர்களுக்கு வாசலை திறந்தவர்கள். யார்? இந்த 2 பேரும் இல்லையா? இந்த 2 பேரும் தேவையில்லாத நபர்கள் என்ன செஞ்சாங்க? வாசலை திறந்தாங்க. யார்? ஒன்று யோசபாத்து, 2வது யார்? ஒன்று யோசபாத், 2வது யார்? பேழையாம் இல்லையா? பேழையாம் என்ன செஞ்சா? பேழையாம் ஒரு தீர்க்கதரிசி. பேழையாம் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? யோசபாத் யார்? ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால, இல்லை ஒரு பெரிய நபர்களாக இருக்கிறதுனால தேவையில்லாத நபர்களுக்கு வாசலை திறந்தோன்னா நிச்சயமாக தேவையில்லாத இழப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தேவையானதை பெற்றுக்கொள்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பதும் எங்கே இருக்குது? நம்ம அனுமதிக்கிறதுல தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு யாரை அனுமதிக்கிறோம், யாருக்கு நம்ம வாசலை திறந்து கொடுக்குறோம். திறக்க வேண்டியவர்களுக்கு வாசலை என்ன செய்யணும்? திறக்கணும். அடைக்க வேண்டியவர்களுக்கு வாசலை என்ன செஞ்சிடணும்? அடைச்சிடணும். திறக்க வேண்டியவர்களுக்கு அடைக்கிறதும் அடைக்க வேண்டியவர்களுக்கு திறக்கிறதும் இருந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை செய்ய வேண்டியதாக இருக்கும், சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? யோனா 1 கூட வாசிக்கலாம் இல்லையா? ஏன் தேவையில்லாத அந்த கப்பலில் இழப்பு? தேவையில்லாத ஏன் கப்பலில் இழப்பு? தேவையில்லாத நபரை என்ன செஞ்சிட்டாங்க? கப்பலில் ஏற்றிக்கிட்டாங்க. தேவையில்லாத நபரை என்ன பண்ணிட்டாங்க? கப்பலில் ஏற்றிக்கிட்டாங்க. யோனா 1ஆம் அதிகாரத்தில் இல்லையா? யோனா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கலாம். வந்து அந்த சரக்கை கப்பலை லேசாக்கும்படி சரக்கெல்லாம் எழுது கப்பலை எறிந்தார்கள். எத்தனாம் வசனம்? சரக்குகள் இருந்து படகு கடலில் எறிந்தார்கள். எத்தனாம் வசனம்? அதுக்கு மேலே இருக்கிற வசனம் வர்றதுக்கு அது கீழே பாருங்கள். படகு லேசாக்கும்படி சரக்குகளை என்ன செய்கிறாங்க? எடுத்து படகுகளை கடலில் எறிந்தார்கள் இல்லையா? கப்பலை என்ன செய்யணும்? லேசாக்கும்படிக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு மிகப்பெரிய இழப்பை என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சந்திக்கிறாங்க. மிகப்பெரிய இழப்பை அவங்க பெரும் காற்று, பெரும் கடல், ரொம்ப கொந்தளிப்பு இருக்குது. அந்த கொந்தளிப்பு வரும்போது என்ன செய்கிறாங்க? படகை கப்பலை லேசாக்கும்படி சரக்குகளை எல்லாம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்கள். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்கள். அதுக்கு முடிக்கிற வசனம் கேட்டார்கள், நான் எபிரேயன். 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 6லேருந்து 5 6. பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. ஏன் இழப்பை சந்திக்கிறாங்க? தேவையில்லாத ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? கதவை திறந்துட்டாங்க. யார்? அவர் யோனா இல்லையா? தேவையில்லாத நபருக்கு கதவை என்ன பண்ணிட்டாங்க? திறந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் கதவை திறக்க வேண்டியவங்களுக்கு தான் கதவை என்ன செய்யணும்? திறக்கணும். அனுமதிக்க வேண்டியவங்களை தான் அனுமதிக்கணும். அனுமதிக்கக்கூடாத நபர்களை ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும், ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தாலும், இப்போ இந்த கப்பலில் இருக்கிறவங்களாம் யார்? ரட்சிக்கப்படாதவர்கள் இல்லையா? கப்பலில் இருக்கிறவங்களாம் யார்? ரட்சிக்கப்படாதவர்கள். யோசபாத் யார்? ரட்சிக்கப்பட்டவர் இல்லையா? யோசபாத் யார்? ரட்சிக்கப்பட்டவர் இல்லையா? அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும், ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், பெரிய ஆளாக இருந்தாலும், சின்ன ஆளாக இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருக்கு வாசலை திறக்கணுமோ, யாரை நம்முடைய வாழ்க்கையில் என்ட்ரு பண்ணணுமோ அவங்கள தான் நம்ம என்ட்ரு பண்ணணும்.
யாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதோ அவங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் என்ன செய்யவே கூடாது, அனுமதி கொடுக்கவே கூடாது. அப்படி அனுமதி கொடுக்கக்கூடாத நபர்களை அனுமதிப்பாமல் இருப்பீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகளை ஒரு நாளும் சந்திக்க மாட்டீங்க. இல்லை அனுமதிக்கக்கூடாத நபர்களை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறோன்னு சொன்னீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அனுமதிக்க வேண்டிய நபர்களை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்டர் பண்ணி அனுமதிச்சோன்னா நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பதற்கு தேவன் என்னவா இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். தேவையானதை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறாரு, தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறாரு. தேவையில்லாத பிரச்சனைகள் வேணுமா, தேவையான ஆசீர்வாதம் வேணுமான்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா, கண்களை முடி ஜெபம் பண்ணுமா. தகப்பனே நன்றியோட துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தை வந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்களுக்கு நாங்கள் வாசலை திறந்து தேவையில்லாத நபர்களை எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருந்தோமானால் எங்களை தயவாய் மன்னிங்க சுவாமி. அதுதான் எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறோம், தேவையில்லாத இழப்புகள் நாங்கள் சந்திக்கிறோன்னா இன்றைக்கி எங்களை மன்னிங்க. இனி ஒரு நாளும் தேவையில்லாத நபர்களை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கவே நாங்கள் மாட்டோம். தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது என்பதற்காக தேவையில்லாத நபர்களை நாங்கள் சந்திக்க மாட்டோம், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்றைக்கி சரியான நாங்கள் முடிவெடுத்து எங்களை வாழ்க்கையில் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, தேவையானதை கொண்டு வரக்கூடிய நல்ல தேவ மனிதர்களை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து தேவையில்லாத நபர்களுக்கு வாசலை அடைச்சி விட எங்களுக்கு கிருபைகளை தரும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் தேவையான நபர்களை சந்திக்கவும் தேவையில்லாத நபர்களை தவிர்க்கவும் எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். எந்தெந்த பிள்ளைகள் சரியான அர்ப்பணிப்பு வந்திருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே தேவையானவைகளை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த காலை வழியில் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்படி ஆசீர்வதிக்கிற உன்னத கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதிக்கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி உரிமைக்கிறோம். நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். கூட இருந்து பாதுகாத்தை நடத்தி நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.